Seed dormancy, plant physiology, PGTRB botany-ல யூனிட் 7ல இருக்கிறது. Seed dormancy and germination தான் நம்மளோட டாபிக். ஸோ seed dormancy-னா என்னன்னு தெரியுமா? ஒரு சீடு வந்து டெம்பரவரியாக தன்னோட வேலையை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்குமா? அதை தான் seed dormancy-ன்னு சொல்லுவாங்க. டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா seed dormancy is a temporary suspension of germination in viable seeds even under favorable conditions, water, oxygen, temperature and light. So it is an adaptive strategy for the survival, dispersal and synchronization of germination with favorable seasons. இப்போ seed dormancy-னா டெம்பரவரியாக தன்னோட வேலையை நிறுத்தி வைக்கும். எப்போன்னா ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தாலும், அதாவது டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், லைட் எல்லாமே இருந்தால் கூட அந்த சீடு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இது ஒரு அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு மெத்தடாக வச்சுருக்காது, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக. எதுக்கு வச்சுருக்கன்னா தன்னோட சர்வைவல், சீடோட சர்வைவல், டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்காகவும், சின்க்ரனைசேஷன், அதாவது ஜெர்மினேஷனில் அந்த சின்க்ரனைசேஷன், இந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்காகவும் இந்த மாதிரி ஒரு சீட் டார்மன்சி பீரியடை சீடே தனக்குத்தானாக எடுத்துக்குதான். ஸோ தன்னோட ஃபேவரபிள் சீசன் வர வரையும் வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணி அப்போது வந்து அந்த ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுமா அந்த டார்மன்சி பீரியட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் சீட் டார்மன்சி, types and causes of seed dormancy. Seed dormancy can be grouped into exogenous and endogenous. Exogenous என்ன பார்த்தீங்கன்னா seed coat imposed, அதாவது seed coat-ஆல். இப்போ seed coat ஹார்டாக இருக்கலாம், ஸோ அதனால் டார்மன்சி ஜெர்மினேட் ஆக முடியாமல் போகலாம், டார்மன்சி எடுத்துக்கலாம். தன்னோட சீட் கோட் வந்து சாஃப்டன் ஆக வரையும் வெயிட் பண்ணும், அந்த மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸோஜீனஸ் டார்மன்சின்னா சீட் கோட் எங்கே இருக்குது? சீடுக்கு வெளியில் தானே இருக்குது. ஸோ சீட் கோட் இம்போஸ்டால். ஸோ சீட் கோட் இம்பெர்மியபிலிட்டி டு வாட்டர் ஆர் கேஸஸ். ஸோ சீட் கோட் ஹார்டாக இருக்கிறதுனால அந்த சீட் கோட்டுக்குள்ளே வாட்டர் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கலாம், கேஸஸும் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிள் லெக்யூம்ஸ், பைசம் சட்டைவம், சைசர் ஆரிட்டினம். இந்த மூக்கடலை, பட்டாணி, அதோட சீட் கோட் ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் திக் டெஸ்டா ப்ரிவென்ட்ஸ் த ரேடிக்கல் எமர்ஜென்ஸ். ஸோ ரேடிக்கல் வந்து அந்த திக் டெஸ்டாவாக இருக்கிறதுனால வெளியில் வர முடியாமல் தடுக்குது. ஸோ அந்த ப்ரிவென்ட்ஸ், அதாவது இந்த ரொம்ப திக்காக இருக்குது டெஸ்டா, அதில் இருந்து ரேடிக்கல் வெளியில் வர முடியாமல் இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ட். எக்ஸாம்பிள் ஜாந்தியம், சீனோபோடியம். presence of inhibitors in seed coat or pericarp. ஸோ பெரிகார்ப்லேயும் சீட் கோட்லேயும் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்கும். ஸோ ஏபிஏ அப்சசிக் ஆசிட், கொமாரின் அண்ட் ஃபெருலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஆசிட் வந்து சீட் கோட்டுக்குள்ளேயோ இல்லை ஃப்ரூட் வால்குள்ளேயோ, அதாவது பெரிகார்ப்புக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா அது வந்து அதாவது சீட் டார்மெண்ட் ஆகிறதுக்கு வழிவகுக்குது. எக்ஸாம்பிள் சின்னப்போடியம் அண்ட் ஏசர். ஸோ டைப்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் சீட் டார்மன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். எக்ஸோஜீனஸ் சீட் டார்மன்சி அண்ட் எண்டோஜீனஸ். ஸோ எக்ஸோஜீனஸ்ன்னா சீட் கோட் சீட் கோட்டால். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீட் கோட்டுக்குள்ளே வாட்டரோ கேஸோ உள்ளே போக முடியாமல் இருக்கிறதுனாலையும் சீட் டார்மெண்ட் ஆகலாம். லெக்யூம்ஸ், எக்ஸாம்பிள் லெக்யூம்ஸ் வந்து பைசம் சட்டைவம் அண்ட் சைசர் ஆரிட்டினம். மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதில் ரேடிக்கல் வெளியில் வர முடியாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாந்தியம் அண்ட் சின்னப்போடியம். ஸோ ரேடிக்கல் வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? திக் டெஸ்டா, சீட் கோட்டில் இருக்கிற திக் டெஸ்டா. இது எது குறிக்குது? மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸை. ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டார்ஸ், இப்போ ஏபிஏ, அப்புறமா குவாமரைன், ஃபெருலிக் ஆசிட், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் பிளான்ட்டில் சிந்தசைஸ் ஆனாலும் சீட் டார்மெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஏசர் அண்ட் சின்னப்போடியம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? எண்டோஜீனஸ் டார்மன்சி.
எண்டோஜீனஸ் டார்மன்சினா சீடுக்குள்ளேயே, இப்போ சீடுக்கு வெளியில் பார்த்தோம், இப்போ சீடுக்குள்ளேயே, அதாவது மார்ஃபாலஜிக்கல் டார்மன்சி. இப்போ எம்ப்ரியோ வந்து அண்டர் டெவலப்ட், எம்ப்ரியோ சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கலாம் ஆர்கிட்ஸ்லேயும் ஜிங்கோலையும். அண்ட் மார்ஃபோஃபிசியாலஜிக்கல் டார்மன்சி, ஸோ எக்ஸ்டர்னல் வைஸாகவும் ஃபங்க்ஷனல் வைஸாகவும் டார்மெண்ட் ஏற்படலாம். அண்டர் டெவலப்டு எம்ப்ரியோ, ஸோ எம்ப்ரியோ சரியாக டெவலப் ஆகலை. அது எதனால டெவலப் ஆகலை? ஃபிசியாலஜிக்கல் பிளாக்கால் டெவலப் ஆகலை. எக்ஸாம்பிள் ரெனங்குலஸ். ஃபிசியாலஜிக்கல் டார்மன்சின்னா ஏதோ ஒரு மெட்டபாலிக் பிளாக், அது ஹார்மோனல் இம்பேலன்ஸால் ஏற்படுது. ஒன்று ஏபிஏ ஐயா இருக்கலாம், இல்லை ஜிஏ கம்மியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வீட் அண்ட் பார்லி. ஃபோட்டோ டார்மன்சி, ஸோ லைட், அதாவது கரெக்டான லைட் அண்ட் டார்க்னஸ் வந்து தேவை ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த கரெக்டான லைட் அண்ட் டார்க்னஸ் கிடைக்கலன்னா அப்போ அந்த சீட் டார்மெண்ட்டுக்கு போயிடும். லெட்யூஸில் வந்து ரெட் லைட் வேணும். இது ஒரு ஃபைட்டோக்ரோம் மீடியேட்டர். ஸோ ஃபைட்டோக்ரோம் மீடியேட்டராக இருக்கிறதுக்கு ஸோ லெட்யூஸ்க்கு வந்து என்ன வேணும்? ரெட் லைட் வேணுமா. அண்ட் டெர்மோடார்மன்சின்னா டெம்பரேச்சர் தேவை, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தேவை. அமராந்தஸில் ஹை டெம்பரேச்சர் தேவையா, ஆப்பிளில் லோ டெம்பரேச்சர் தேவையா, சில்லிங் ரெக்குயர்மெண்ட். ஓகே, இப்போ ஒரு தடவை எண்டோஜீனஸை பார்த்துடலாமா? எண்டோஜீனஸ்ன்னா மார்ஃபாலஜிக்கல் டார்மன்சினா எம்ப்ரியோ சரியாக டெவலப் ஆகலை. ஆர்கிட்லேயும் ஜிங்கோலையும் பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல் டார்மன்சி, அப்போது எம்ப்ரியோவும் சரியாக டெவலப் ஆகாததுக்கு காரணம் என்ன? ஃபிசியாலஜிக்கல் பிளாக் தான். எக்ஸாம்பிள் ரெனங்குலஸ். ஃபிசியாலஜிக்கல் டார்மன்சி வந்து ஏதோ ஒரு மெட்டபாலிக் பிளாக்கு எதனால் ஏற்படுதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸால். ஸோ ஹை ஏபிஏ இருக்கலாம், இல்லை லோ ஜிஏவாக இருக்கலாம். ஏபிஏன்னா அப்சசிக் ஆசிட், ஜிஏன்னா ஜிப்ரலிக் ஆசிட். அண்டு ஃபோட்டோ டார்மன்சி, ஸோ குறிப்பிட்ட லைட் அண்ட் டார்க் தேவை. ஸோ லெட்யூஸில் ரெட் லைட்டு தான், அதாவது தட் இஸ் ஃபைட்டோக்ரோம் வந்து அதுக்கு தேவை. அதாவது ஃபைட்டோக்ரோம் வந்து மீடியேட்டடாக இருக்குது, அதாவது ரெட் கலர் வரணும். லெட்யூஸில் ஃபைட்டோக்ரோம் மீடியேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் டெர்மோடார்மன்சின்னா டெம்பரேச்சர் தேவை. ஸோ அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது வந்து ஜெர்மினேட் ஆகும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இல்லைன்னா ஜெர்மினேட் ஆகும். இப்போ அமராந்தஸில் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் தேவை. ஆப்பிளுக்கு லோ டெம்பரேச்சர் இருந்தால் போதும், அதாவது ஒரு சில்லிங் கண்டிஷன் இருந்தால் ஆப்பிளுக்கு போதும். மெத்தட்ஸ் ஆஃப் பிரேக்கிங் டார்மன்சி. ஸோ டார்மன்சி எப்படியெல்லாம் பிரேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன். ஸோ இது என்னென்னா சீட்ஸை வந்து ரப் பண்ணியோ இல்லை லைட்டாக ஸ்கேர் பண்ணியோ கிராக் பண்ணியோ போடுறது தான் இந்த கண்டிஷன். அந்த ஸ்கிராப் அண்ட் இது எப்படின்னா ஒரு பிளேடாலேயோ இல்லை மணலோட உராய வைத்தோ போடுவாங்க. இதை கிராக்கிங் ஆர் ரப்பிங் டெஸ்டா வித் சாண்ட் பேப்பர் ஆர் பிளேடோடையோ சாண்ட் பேப்பரையோடையோ கிராக் பண்ணி இல்லை ரப் பண்ணி அந்த சீட் கோட்டோட டெஸ்டாவை கொஞ்சமாக இது பண்ணி விடுவாங்க. எக்ஸாம்பிள் குரோட்டலேரியா ட்ரைஃபோலியம். கெமிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன்னா அந்த சீட்ஸை சல்ஃபியூரிக் ஆசிடோ இல்லை NaOCl தட் இஸ் NaOClோட சேர்ந்தோ, அதாவது அந்த சீடை அதில் ஊற வைப்பாங்க இந்த கெமிக்கல்ஸில். அது வந்து காட்டன் அண்ட் லியூசர்னியில் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சீட்ஸை பாய்லிங் வாட்டரில் போடுவாங்க அகேஷியா அண்ட் கேஷியாவில். அண்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா சில்லிங் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. சீட்ஸுக்கு சில்லிங் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட், அதாவது 0 to 5 degrees Celsiusல இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டார்மன்சியை பிரேக் பண்ணும். ஆப்பிள் செரியிலலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அதாவது ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா சில்லிங் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட். வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா இன்குபேஷன், ஹை டெம்பரேச்சர் கொடுப்பாங்க ட்ராபிக்கல் ஸ்பீஷீஸ்க்கு. லீச்சிங்னா சீட்ஸை ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணுவாங்க அதோட இன்குபேட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ரைஸ் அண்ட் பீட்.
ஸோ மெக்கானிக்கல் ஸ்கேரிஃபிகேஷனா ரப் பண்ணுறது, இல்லை பிளேடால் அதை கொஞ்சம் ஸ்கேர் பண்ணி விடுறது. அது எதில் பார்க்கலாம்? ட்ரைஃபோலியம் அண்ட் குரோட்டல் ஏரியாவில். கெமிக்கல் ஸ்கேரிஃபிகேஷனா இப்போது சல்ஃபியூரிக் ஆசிடோடையோ இல்லை NaOCl ஊற வைக்கிறது. அது எதில் பார்க்கலாம்னா லியூசினா அண்ட் காட்டனில். அண்ட் ஹாட் வாட்டர்னா இந்த சீட்ஸை பாய்லிங் வாட்டரில் டிப் பண்ணுறது. அகேஷியா ஸ்டாட்டிஃபிகேஷன் சில்லிங் பண்ணுறது, 0 to 5 degree செல்சியஸில் சில் பண்ணுறது. இது ஆப்பிள் அண்ட் செரி பண்ணுறாங்க. வார்ம் ஸ்டாட்டிஃபிகேஷன்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கொடுக்கணும் ட்ராபிக்கல் ஸ்பீஷிஸ்க்கு. ஸோ லீச்சிங்னா வாஷிங் இந்த ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஏதாச்சும் இன்ஹிபிட்டர்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது. ரைஸ் அண்ட் வீட்டுக்கு இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்னா GA3 ஜிப்ளரிக் ஆசிட்ல வந்து வைக்கிறாங்க. ரீப்ளேசஸ் த சில்லிங். இப்போ சில் பண்ணாங்க இல்லையா, அதை எதில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க? ஜிப்ரலிக் ஆசிட்ல திரும்பவும் வந்து போடுறாங்க. எதெல்லாம் போடலாம்? பார்லி அண்ட் லெட்யூஸை போடுறாங்க. அண்ட் சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா லைட் ரெக்குயர்மெண்ட். சைட்டோகைனின்ஸ்க்கு வந்து ஓவர் கம் லைட் ரெக்குயர்மெண்ட். இப்போது இந்த லைட்டு தேவைப்படும் சொன்னோம் இல்லையா, ஃபோட்டோ டார்மன்சின்னு சொல்லிட்டு, அதுக்கு அங்கே வந்து நம்ம சைட்டோகைனின் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு லைட் தேவை இல்லை. ஸோ லைட் தேவையில்லாமல் அந்த சீடு டார்மன்சிலேருந்து தடுத்துடலாம், போக விடாமல். அண்ட் தியோரியா ஆர் தயோரியான்னு படிக்கலாமா? ஸோ தயோரியா பார்த்தீங்கன்னா வீட்லேயும் கிரவுண்ட்நட்லேயும் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங். ஸோ நேச்சுரல் மெத்தடில் சீசனல் சேஞ்சஸ்க்காக நம்ம வெட்டிங் அண்ட் ட்ரையிங் பண்ணலாம். நிக்கிங் அண்ட் பாயிலிங், இது ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் கட் ஆர் பாயிலிங் டிப். சும்மா கட் பண்ணியோ இல்லை பாயிலிங்கில் டிப் பண்ணுறது. இப்போது ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் யார் கூட வைக்கலாம்? அதாவது இந்த சில் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சீட்ஸை எதில் கொண்டு வந்து போடலாம்? GA3ன்னா ஜிப்ரலிக் ஆசிட்குள்ளே போட்டு அது அந்த டார்மன்சியை பிரேக் பண்ணலாம். அப்புறமா சைட்டோகைனின், இந்த ஃபோட்டோ டார்மன்சி இருக்கு இல்லையா, குறிப்பிட்ட டைம் லைட் தேவை, ரெட் லைட் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இதை படித்தோம் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லாமல் சைட்டோகைன் அப்ளை பண்ணாவே லைட் ரெக்குயர்மெண்ட்டை தடுத்துடலாம். தயோரியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் கிரவுண்ட்நட்லேயும் டார்மன்சியை பிரேக் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரைங், இது ஒரு நேச்சுரல் மெத்தட். சீசனல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வெட் பண்ணி ட்ரை பண்ணோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சோம்னாவே அந்த சீடு வந்து காய வச்சுட்டு சாயிலில் போட்டோம்னாவே டார்மன்சி பிரேக் ஆகிடும். ஸோ நிக்கிங் அண்ட் பாயிலிங், இதுவும் சிம்பிள் ஃபிசிக்கல் கட். ஒன்று கட் பண்ணிடணும், இல்லைன்னா பாயில் பண்ணி போடணும். physiology of seed germination. Definition பார்த்தீங்கன்னா, the seed germination is the resumption of metabolic activities in a quiescent seed leading to radical emerging and seedling establishment. இது என்ன சொல்கிறாங்கன்னா, seed germinate ஆகணும். ஸோ ஃபிசியாலஜி இப்போ என்ன நடக்குதுன்னா, சீட் ஜெர்மினேஷன் நடக்கணும்னா இப்போ சீடு வந்து டார்மண்ட் பீரியட்லேருந்து வெளியில் வரணும். குவிசன்ட்னா டார்மண்ட்னு அர்த்தம். ஸோ அந்த பீரியட்லேருந்து வெளியில் வரும்போது ஜெர்மினேட் ஆகும்போது எது வரும்? ரேடிக்கல் வெளியில் வரும் இல்லையா? ஸோ ரேடிக்கல் வெளியில் வந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? சீட்லிங் ஸ்டேஜ் வரும். ஸோ ஃபேஸஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் ட்ரைஃபேசிக், 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. இம்பைபிஷன் கர்வ்னு சொல்லலாம். ட்ரைஃபேசிக் இம்பைபிஷன் கர்வ். ஸோ ஃபேஸஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ட்ரைஃபேசிக் இம்பைபிஷன் கர்வ். ஃபேஸ் 1 இம்பைபிஷன். இம்பைபிஷன்னா rapid uptake of water by the seed, membrane reorganization, activation of mitochondria. இப்போ நம்ம சீடை வாட்டரில் போடனா என்ன ஆகும்? அந்த வாட்டர் வந்து சீடுக்குள்ளே போகும். ஏன்னா சீடில் வாட்டர் கம்மியாக இருக்குது, வெளியில் வாட்டர் இருக்குது. ஸோ அங்கே ஹைப்பர்டானிக் கண்டிஷனாக இருக்கிற சீடுக்குள்ளே ஹைப்போடானிக்கான வாட்டர் சால்வெண்ட் வந்து உள்ளே போகும். ஸோ உள்ளே போகிறதுனால இந்த மெம்பரைன்ஸ், அதாவது மெம்பரைன் வந்து திரும்பவும் ரீஆர்கனைஸ் ஆகி மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆக்டிவேஷனாக இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னன்னு சொல்லுவோம்? இம்பைபிஷன் ஃபேஸ். இம்பைபிஷன் ஃபேஸ்ன்னா என்னது? சீடு வாட்டருக்குள்ளே போட்ட உடனே அது ஸ்வெல் ஆகும். ஸோ ஸ்வெல் ஆகும்போது யார் ஆக்டிவாக இருக்காங்க? மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு
phase 2 lag phase. இது plateau in water uptake, intense metabolic activities, activation and synthesis of enzyme, alpha amylase, proteases, lipases, hydrolysis of stored food, mobilization to the embryo axis, increases in respiration and ATP generation. இப்போ யார் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில்? மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேட் ஆயாச்சு. ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேட் ஆச்சுன்னா வாட்டர் அப்டேக் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதனால் தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் வேலை செய்யும். ஸோ ஆக்டிவேஷன், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் யார்? சிந்தசிஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்? அமைலேசஸ், புரோட்டியேசஸ், லிப்பேசஸ், இந்த என்சைம்ஸ் தான். ஸோ ஹைட்ரோலைசஸ் ஆஃப் ஸ்டோர்டு ஃபுட். இப்போ இந்த ஹைட்ரலைஸ் ஆகும்போது ஸ்டோர்டு ஃபுட், அதாவது எம்ப்ரியோவில் இருக்கிற அந்த ஸ்டோர் ஃபுட்டெல்லாம் பிரேக் ஆகுது. ஸோ வாட்டர் உள்ளே போய் அந்த ஸ்டோர்டு ஃபுட்டை பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணுறதுனால மொபைலைசேஷன், எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் மூமெண்ட் ஏற்படுது. ஸோ அந்த மூமெண்ட் ஏற்படுறதுனால என்ன நடக்குது? ரெஸ்பிரேஷன் அதிகமாகுது. ஸோ ரெஸ்பிரேஷன் அதிகமாச்சுன்னா அங்கே யார் ஃபார்ம் வாங்க? ஏடிபி ஜெனரேட் ஆகும். ஃபேஸ் 3. ஸோ ஃபேஸ் 3 வந்து ரேடிக்கல் எமர்ஜென்ஸ். இப்போ ரேப்பிட் வாட்டர் அப்டேக் ரெசியூம்ஸ், நிறைய வாட்டர் உள்ளே போயாச்சு. ஸோ வாட்டர் உள்ளே போன உடனே சீட் கோட் வந்து சாஃப்ட் ஆகுது. சீட் கோட் சாஃப்ட் ஆச்சுன்னா யார் வெளியில் வருவாங்க? ரேடிக்கல் வெளியில் வருவாங்க. ஸோ ரேடிக்கல் வெளியில் வந்தாவே என்ன முடிஞ்சிருச்சு? ஜெர்மினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இம்பைபிஷன். இம்பைபிஷன்னா சீடு வந்து ஸ்வெல் ஆகுது, ஏடிபி அதாவது மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆக்டிவேட் ஆகுது. செகண்ட் ஃபேஸ் என்ன? செகண்ட் ஃபேஸ் வந்து லாக் ஃபேஸ். ஸோ லாக் ஃபேஸ்ன்னா இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேட் ஆச்சுன்னாவே என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பாயிண்டில் இருக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் என்சைம்ஸ் வேலை செய்யும். புரோட்டியேசியஸ், லைபேசஸ் அண்ட் அமைலேசஸ் இது எல்லாமே ஆக்டிவேஷனாக இருக்கா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாட்டர் உள்ளே போய் உள்ளே இருக்கிற அதாவது சீடுக்குள்ளே இருக்கிற ஃபுட்டை ஹைட்ரலைஸ் பண்ணுறாங்களா? ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஹைட்ரலைஸ் பண்ணும்போது அங்கே மூமெண்ட் ஏற்படுதுடா எம்ப்ரியோக்குள்ளே. ஸோ எம்ப்ரியோக்குள்ளே மூமெண்ட் ஏற்படும் போது ரெஸ்பிரேஷன் நடக்குதா? ஸோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது எது வெளியில் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது எது ஃபார்ம் ஆகுது? ஏடிபி ஃபார்ம் ஆகுது. இப்போ லாஸ்ட் ஃபேஸ் என்னென்னா அந்த ரேடிக்கல் எமர்ஜென்ஸ். ஸோ ரேடிக்கல் எமர்ஜென்ஸ்னா இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு டெஸ்டா மூலமாக ரேடிக்கல் வெளியில் வருது. நிறைய வாட்டர் உள்ளே போகுது. ஸோ வாட்டர் உள்ளே போகிறதுனால ரேடிக்கலை வெளியில் தள்ளுது. ஸோ physiology of seed germination, triphasic. So triphasic imbibition curve. So triphasic imbibition curve. First phase க்கு என்ன பேரு? imbibition. Second phase க்கு என்ன பேரு? second phase க்கு lag phase. மூணாவது radical phase. ஸோ இதில் என்சைம்ஸ் என்னென்ன என்சைம் செகண்ட் ஃபேஸில் தான்? அமைலேசஸ், புரோட்டியேசஸ், லைபேசஸ். ஓகே. பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் டியூரிங் ஜெர்மினேஷன். ஸோ ஜெர்மினேஷன் நடக்கும்போது என்னென்ன கெமிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்குது தெரியுமா? ரெஸ்பிரேஷன், ஸ்விட்ச் ஃப்ரம் anaerobic glycolysis to aerobic respiration. இப்போ வந்து சீட் டார்மெண்ட்டாக இருக்குது. இப்போ டார்மெண்ட்லேருந்து என்ன ஆகிடுச்சு? அதாவது ஆக்டிவேட் ஆயாச்சு. அப்போ என்ன இருக்கும்? anaerobic கண்டிஷனில் இருக்கிற கிளைகாலைசிஸ் வந்து ஏரோபிக் கண்டிஷனுக்கு வரும். ஸோ ட்ரை சீடாக இருக்கும்போது anaerobic கண்டிஷனில் இருக்குது. அதுவே வாட்டர் உள்ளே போன பிறகு anaerobic-ஆக மாறுது. ஸோ ஏரோபிக்காக மாறுது. ஸோ ஏரோபிக்காக மாறும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அங்கே நடக்குது. ஸோ வாட்டர் உள்ளே போன உடனே, ஸோ வாட்டர் உள்ளே போகிறது எந்த ஸ்டேஜு? ட்ரைஃபைசிக் இம்பைபிஷன் கர்வில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன? இம்பைபிஷன். ஸோ ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் என்சைம் ஆக்டிவேஷன். ஸோ என்சைம் ஆக்டிவேஷன் எது? ஹைட்ரலேசஸ் mobilize reserves starch to sugar, alpha amylase and maltase, proteins, amino acids la proteases, peptidases, lipids, fatty acids and glycerols to sugar, lipases plus glycoxylate cycle in glycosomes. So இப்போ first stage என்னன்னா
ரெஸ்பிரேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ ரெஸ்பிரேஷன் என்ன நடக்குது, இப்போ சீட் ட்ரையாக இருக்கும்போது அனரபிக் கண்டிஷனில் இருக்குது, வாட்டர் உள்ளே போன உடனே இம்பைபிஷன் ஆன உடனே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு மாறுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜு, என்சைமேட்டிக் ஆக்டிவேஷன். ஸோ என்சைமேட்டிக் ஆக்டிவேஷன்னா என்னென்ன என்சைம்ஸ் இங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, லாக் ஃபேஸில் அமைலேசஸ், புரோட்டியேசஸ், லைபேசஸ். ஸோ அமைலேசஸோட என்ன வேலைன்னா ஸ்டார்ச்சை சுகராக மாற்றுது. ஸோ அமைலேசஸோட இன்னொரு என்சைமும் வேலை செய்யுது. ஸோ அது வந்து என்ன, மால்டேஸ். ஸோ ஸ்டார்ச்சை சுகராக மாற்றுற என்சைம் யார் யார், அமைலேஸ் அண்ட் மால்டேஸ். அப்போ ப்ரோட்டீன்ஸை அமினோ ஆசிடாக மாற்றுறது யார், புரோட்டியேசஸ் அண்ட் பெப்டிடேசஸ். ஸோ புரோட்டியேசஸும் அண்ட் பெப்டிடேசஸும் என்னது ப்ரோட்டீனை அமினோ ஆசிட்ஸாக மாற்றுறாங்க. அப்போ லிப்பிட்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றுறது, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலாக மாற்றுறது, அதாவது லிப்பிட்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலாக மாற்றி அதுலேருந்து சுகராக மாற்றுறது யார், லிப்பேசஸ். அண்ட் கிளைஆக்சிலேட் சைக்கிள், இந்த லிப்பேசஸ் வந்து கிளைஆக்சிலேட் சைக்கிள் இன் கிளைஆக்சிசோம்ஸ். இந்த லிப்பேசஸ் என்ன பண்ணுதுன்னா லிப்பிடை ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலாவும் மாற்றுது. எந்த இதில், எந்த பாத்வேல, கிளைஆக்சிசோம்ஸில் கிளைஆக்சிலேட் பாத்வேல இந்த லிப்பேசஸ் பண்ணுற வேலை இது. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னென்னா ரிசர்வ் மொபைலைசேஷன். ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, யார் மூலமானு பார்த்தீங்கன்னா ஸ்கியூட்டெல்லம் வந்து மொனோகாட்டில் பார்க்கலாம், எண்டோஸ்பெர்ம், ஸ்கியூட்டெல்லம் ஆர் எண்டோஸ்பெர்மில் டு த எம்ப்ரியோ ஆக்சிஸ். ஸோ இந்த ரிசர்வ் மொபைலைசேஷன், ஸோ எம்ப்ரியோ சாக்லேயும் ஸ்கியூட்டெல்லத்துலேயும் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த நியூட்ரியன்ஸ், அது எங்கே போகுதுன்னா எம்ப்ரியோ ஆக்சிஸ்க்கு போகுது. ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ். இப்போ ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ்னா ஜிப்ரலிக் ஆசிட் வந்து என்சைம்ஸ் ஹைட்ரலைஸ் பண்ணுது, அதாவது சிந்தசைஸ் ஆஃப் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் இன் அல்யூரான். ஸோ ஜிப்ரலிக் ஆசிட் என்ன பண்ணுது, அதாவது தூண்டுது. யாரை தூண்டுறாங்க, ஹைட்ரோலிட்டிக் என்சைமை சிந்தசைஸ் பண்ணும். எங்கே தூண்டுறாங்க, அல்யூரான் லேயரில். எங்கே இருக்குது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் பார்லியில் இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து அல்யூரான் லேயர் கிட்ட ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ண சொல்லுது. சைட்டோகைனின். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, சைட்டோகைனின் வந்து செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் த எம்ப்ரியானிக் ஆக்சிஸ். ஸோ எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெமியோலும் ரேடிக்கலும் வரப்போது, அதுலேருந்து அடுத்த சீட்ஸு க்ரோத்தை பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ப்ரொமோட் செல் டிவிஷன் பண்ண சொன்னது. என்னென்னா இந்த ஆக்சின்ஸ் வந்து எம்ப்ரியானிக் ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுது. ஏபிஏ. ஸோ ஏபிஏ என்ன பண்ணும் தெரியுமா, இன்ஹிபிட்ஸ் ஜெர்மினேஷன் நடக்க விடாமல் தடுக்கும் அண்ட் டார்மன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷன். எபிஜியல் ஜெர்மினேஷன். ஸோ எபிஜியல் ஜெர்மினேஷனில் ஹைப்போகாட்டைல் வெளியில் வரும். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் ஹைப்போகாட்டைல் கேஸ்டர் அண்ட் பீன். ஹைப்போஜியலில் எபிகாட்டைல் வெளியில் வரும். எக்ஸாம்பிள் கேஸ்டர் அண்ட் பீ. மெய்சன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, தப்பாக சொல்லிட்டேன்னா சாரி. எபிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன், அதாவது சாயிலுக்கு மேலே ஹைப்போகாட்டைல் வெளியில் வரும், கேஸ்டர் அண்ட் பீனு. ஹைப்போஜியல்ல எபிகாட்டைல் வெளியில் வரும். எபிகாட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலுக்குள்ளே தான் எபிகாட்டைல் வெளியில் வரும். எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் அண்ட் பீ. ஸோ மெய்ஸ் அண்ட் பீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிஜிஎல்னா கேஸ்டர் அண்ட் பீன், ஹைப்போகாட்டைல் வெளியில் வரும் above the soil. ஹைப்போஜியல்னா கிரவுண்டுக்குள்ளே தான், ஆனால் எபிகாட்டைல் வெளியில் வரும் மெய்ஸ் அண்ட் பீஸில். ஈகோஃபிசியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஈகோஃபிசியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்மன்சி என்ஷூர்ஸ் த சர்வைவல் டியூரிங் அட்வர்ஸ் கண்டிஷன். ஸோ டார்மன்சி இப்போ அட்வர்ஸ், அதாவது சரியான சூழ்நிலை இல்லை, அப்போ டார்மன்சி வந்து அந்த சீடு அப்படியே உள்ளே இருந்து வெளியில் வராமல் இருந்ததுன்னா ஸோ அப்போ அந்த சீடு வந்து காப்பாற்றி வச்சிருக்கிற மாதிரி தான்.
சர்வை ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான். அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வெளியில் வரும். சின்க்ரோனைஸ் த ஜெர்மினேஷன் வித் ஃபேவரபிள் சீசன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போ ஃபேவரபிள் சீசன் வருதோ அப்போ ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ப்ரிவென்ட்ஸ் ஓவர் க்ரௌடிங் அண்ட் அலோஸ் டிஸ்பர்சல். ஸோ ஓவர் க்ரௌடிங் ஆகாமல் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரிவென்ட்ஸ் ஓவர் க்ரௌடிங்னா ஒரே இடத்துல சீட்ஸை போட்டு அது ஜெர்மினேட் ஆச்சுன்னா அது ஓவர் க்ரௌடிங் ஆகிடும்ல. ஸோ அதை தடுத்துட்டு அலோ சீசனிங், அதாவது அலோ டிஸ்பர்சலை தூண்டுது. GA ஜிப்ரலிக் ஆசிட் அண்ட் அப்சசிக் ஆசிடை பேலன்ஸாக வச்சிட்ருக்கு, சென்டர் ஆஃப் பேலன்ஸில் இருக்குது. ஸோ இதனால் டார்மன்சி வர்சஸ் ஜெர்மினேஷனை கரெக்டாக ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ GE அண்ட் ABA வந்து பேலன்ஸாக இருக்கிறதுனால டார்மன்சியும் ஜெர்மினேஷனையும் கரெக்டாக ரெகுலேட் பண்ண முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.